வேற்பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எங்களை எல்லாம் வழிநடாத்தி கொண்டிருக்கின்ற கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகளுடைய பாதம் பணிந்து செவ்வனே தொண்டு பணியை 365 நாட்களும் திறம்பட நடாத்தி கொண்டிருக்கின்ற சுவாமியோடு இருந்து இந்த ஆச்சிரமத்திலே தங்களுடைய பணிகளை எல்லாம் நிறைவாக ஆற்றிக்கொண்டிருக்கின்ற தொண்டர்களுடைய பாதங்களையும் பணிந்து சைவக்கலை பண்பாட்டு பேரவையும் நினைத்து என்று அற்புதமாக எங்களுடைய வெளியீட்டுரை ஆற்றிய எங்களுடைய ஆசிரியர் சொல்லின் செல்வர் செல்வவடிவேல் சார் அவர்கள் முருகப்பெருமானுடைய திருவருள் என்று கூறினார். அதுதான் உண்மை. இன்றைய நாளிலே அவருக்கு கிடைத்த வாய்ப்பு, அந்த பிறந்த தினத்திலே அவருக்கும் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது. எங்களுக்கெல்லாம் குருவோடு சேர்ந்து, எனக்கும் பெரிய பேராக நினைக்கிறேன், குருவோடு சேர்ந்து இந்த மதிப்பீட்டுரை ஆற்றுவதற்கு எல்லாம் வல்ல அந்த முருகப்பெருமான் நல்லதொரு வாய்ப்பை தந்திருக்கின்றான். இங்கு வந்திருக்கின்ற அடியவர்கள் எல்லோருடைய பாதம் பணிந்து இன்று மதிப்பீட்டுரை ஆற்றுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உண்மையிலே சன்னதியானுடைய இந்த மலரை நாங்கள் எல்லாம் மதிப்பீடு செய்ய முடியுமா? சன்னதியானுடைய பணியை மதிப்பிட முடியுமா? சன்னதியானுக்கு பாத்திரமான சுவாமிகளை வைத்து சன்னதியான் செய்கின்ற தொண்டுகளை மதிப்பிட முடியுமா என்றால் எவராலும் முடியாது. அடிமுடி காண முடியாத அளவுக்கு ஓங்கி உயர்ந்த பணியாகிய அந்த அற்புத பணி இந்த ஆச்சிரமத்திலே நடைபெறுகிறது. அதற்கெல்லாம் அந்த வேற்பெருமான் எங்களுடைய சுவாமிகள் அடிக்கடி சொல்வார், என்ன காரியம் கேட்டாலும் எல்லாத்துக்கும் அவன் தருகிறான், அவன் சொல்லுகிறான், அவன் இருக்கிறான். அந்த அவன் என்ற அந்த அன்பான வார்த்தை தான் இன்று எங்களுடைய ஆச்சிரமம் உலகளவிலே உயர்ந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்களுடைய செல்வடிவேல் சார் சொன்னது போல இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே எத்தனை நூல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன, எத்தனை இப்போதும் தொடர்கின என்றால் அருமை. ஆனால் இன்றும் எங்களுடைய சன்னதியான் ஆச்சிரமத்தினுடைய அந்த மலர் வெளிவருகிறது, மக்களுடைய கையிலே செல்கிறது என்றால் அது முருகப்பெருமானுடைய அருளுக்கு பாத்திரம் என்றே நாங்கள் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே என்று இந்த 318வது இந்த மலரிலே நாங்கள் பார்த்தால் அங்கே சார் குறிப்பிட்டது போல இந்த ஆலய இந்த ஆச்சிரமத்தினுடைய முகப்பை சிறப்பான முறையிலே வரலாற்று புகழ்மிக்க அந்த எங்களுடைய பூவரச மரம் மேலே அது சிறிதாகவே இருக்கிறது, வரலாற்று மரம். ஏனென்றால் முருகப்பெருமான் திருச்செந்தூரிலே இருப்பது போல ஒரு அழகு காட்சி இங்கே சன்னதியாலும் இருப்பது போல இந்த படத்தை பார்த்தால் முக அட்டை படத்திலே இங்கே மயில்வாகன சுவாமி குருவை நினைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த குருவினுடைய படமும் எங்களுடைய சைவக்கலை பண்பாட்டு பேரவையினுடைய அந்த சின்னம் பறிக்கப்பட்டதும் இங்கே முருகப்பெருமானுடைய அழகு திருக்கோலம் ஒன்று இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கே மூலவராக இருக்கின்ற அந்த முருகப்பெருமானுடைய அழகிய ஆலயம், அதிலே ஒரு சிறப்பு என்னவென்றால் முருகப்பெருமானுடைய கையிலே ஒரு வேல் இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு வேல் முருகனுடைய திருவடியிலே இருந்து இந்த ஆச்சிரமத்தை நோக்கி ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த ஆச்சிரமத்துக்கு செய்கின்ற சிறப்பு. அந்த ஒளியாக இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறது. அதனாலேதான் சூரியன் சந்திரன் இருக்கின்ற வரைக்கும் இந்த மலர் வாழ்ந்து கொண்டிருக்கும், சன்னதியானுடைய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என்றதற்கு ஆதாரம் இந்த நூலினுடைய அட்டைப்படத்தினுடைய முகப்பை நாங்கள் பார்க்கின்ற போது உணர்ந்து கொள்ளலாம். என்றால் இதெல்லாம் யாரும் நினைத்து செய்வதில்லை, அது முருகப்பெருமான் செய்கின்றான் ஒவ்வொரு காரியத்தையும். இங்கே பின்னாலே அழகிய எங்களுடைய ஆச்சங்கரையானுடைய அழகிய கோலம் முழுவதும் நீலம்,
எல்லா இடத்திலும் இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கிற காட்சி அந்த முருகப்பெருமானுடைய அழகு கோலத்தை, ஆலயத்தினுடைய கோலத்தை எல்லாம் இங்கே அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த முதலாவது அட்டைப்படத்திலும் பின்பகுதியிலும் காணப்படுகிறது. எனவே இந்த 318வது மலர் உள்ளுக்குள்ளே செல்வதற்கு முன் வணங்கி செல்ல வேண்டும் என்பதற்கு ஒரு ஆணித்தரமான எடுத்துக்காட்டாக இந்த மலர் அமைந்திருக்கிறது. உள்ளுக்குள்ளே முதல் நிலையிலே அட்டப்படத்திலே எங்களுடைய அந்த சுடரின் முதல் நிகழ்வாக குரல் கட்டாயம் வள்ளுவருடைய வாய்மொழியாக இங்கே அழகான ஒரு 2 குரல்கள் இருக்கிறது. கற்ற கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. கட்டாயம் எல்லாரும் படிக்க வேண்டும். படிக்கிறது மட்டுமில்ல, கற்றதை கற்றதின்படி ஒழுகி நடக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக எங்களுடைய வள்ளுவ பெருந்தொகையினுடைய ஒரு குறளும், எண்ணென்ப ஏழை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழ் உயிர்க்கு என்று எண்ணும் எழுத்தும் எங்களுடைய 2 கண்கள் போன்றதென்று அந்த குறளை அழகுபடுத்தி காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்த நிலையிலே நச்சிந்தனையாக மரப்பேனா குருநாதன் தன்னை என்று இங்கே அழகாக போடப்பட்டிருக்கிறது. அரகர சிவ சிவ மறையோனே என்று அன்பர் தம் சிந்தையில் உறைவோனே, அரகர சிவ சிவ மறையோனே, பொன்னே மணியே பூங்கோவே, புலவர் எல்லாம் புகழ் எங்கோவே, காணும் கண்ணிற் கலந்தவனே, கதிரொளி போலெங்கும் நிறைந்தவனே, ஆணும் பெண்ணும் ஆனவனே, அடியவர் பேணும் பானவனே, கோணிய பிறையை முடித்தவனே, கொல்லிப்புரி தோலை உடுத்தவனே என்று எங்களுடைய சிவயோக சுவாமிகளுடைய அந்த மரப்பேனா குருநாதரே என்று அந்த சிந்தனையும் போடப்பட்டிருக்கிறது. அங்கே அழகாக நான் ஞான சுடரினுடைய அந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்தையும் ஆலய சூழல் தாங்கிய அந்த அழகிய படத்தையும், அங்கே கதிர்காம பூசை காண செல்லுகின்ற வீரவேலாக ஞானவேலாக அந்த சக்தி வேலினுடைய அற்புத திருவுருவப் படம் அங்கே அழகாக மூலவரிலே இருக்கின்ற படத்தை இங்கே அழகாக இந்த 2வது அட்டைப்படத்திலே காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்ததாக எங்களுடைய ஆசிரியர் குறிப்பிட்டது போல செல்வச்சன்னதி ஆலயத்தினுடைய பழமையான தேர், மேலே மக்கெல்லாம் அந்த தேரை பார்த்திருப்போமோ தெரியாது. ஆனால் அந்த பழமையை எங்களுடைய நூலினுடைய நோக்கமும், இந்த நூலிலே இருக்கின்ற விடயங்களுடைய நோக்கமும் பழமை புதுமைகள் எல்லாவற்றையும் வெளிக்கொணர்வதே. எனவே அந்த பழமையான தேரினுடைய வடிவத்தை இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. எங்களாலே இங்கே வர முடியாவிட்டாலும் இந்த சன்னதியானுடைய நூல் வந்து விட்டாலே சன்னதியான் வீட்டை வந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் உணர்வு. தேர் பார்க்கவில்லையா, எங்களுடைய தேரை பார்க்கலாம் என்பது போல ஒரு உணர்வோடு இந்த அட்டைப்படம் தாங்கி இருக்கிறது. அடுத்ததாக சுடர், ஞான சுடர் பொருளடக்கங்கள் தரப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, சன்னதியானுடைய அருட்பிரசாதம் இந்த ஆச்சிரமத்திலே இருந்து சன்னதியானுடைய அருளோடு விபூதி பிரசாதம் வழங்கப்படுகிறது. எல்லாரும் வந்து அரகர சிவசிவ என அவனுடைய திருநீரை பூசினாலே நோய் நீரும் என்பார்கள். எப்போது சன்னதியானுடைய மலர் வரும் என்று எத்தனையோ முடியாதவர்கள் வீட்டிலே வயது முதிர்ந்தவர்கள் எல்லாம் இந்த சன்னதியானுடைய மலர் வந்து விட்டால் சன்னதியானுடைய விபூதி பிரசாதம் வந்ததாக நினைத்து அந்த நூலை வாங்குவார்கள். அதனோடு சேர்ந்த பிரசாதமாக விளங்குகிற விபூதியையும் அந்த நெற்றியிலே பூசி சன்னதியான் இருக்கிறான் என்ற உணர்வை அவர்கள் சிந்திப்பார்கள். அதனுடைய பிரசாதமும் கீழே பொருளடக்கத்திலே உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே என்று பூனா கதிரித்தம்பி அவர்களும், விநாயக பெருமான் பூனா சிவபாலராஜா அவர்களும், பகவத்கீதையின் தத்துவம் என்பதை பூவண்ணா சோரிநாதன் அவர்களும், நானலம் பேணுவோம் என்று பூனா சோமசுந்தரம் அவர்களும், வழித்துணை என்று ஆசி கவி சேனா சிவசுப்பிரமணிய அவருடைய கவிதையும், பற்றற்ற பக்தியுடன் என்று எம்பி அருளானந்தத்தினுடைய கட்டுரையும், நித்திய அன்னப்பணி அந்த ஆச்சிரமத்தினுடைய பணிகளை பற்றியும், அடியும் முடியும் என்று ராம ஜெயபாலன் அவர்களுடைய கட்டுரையும், இலக்கிய மரபுகளால் என்று சானா சஜீலன் அவர்களுடைய கட்டுரையும்,
திருச்செந்தூரினுடைய சிறப்பை சேனா சிவபாதம் அவர்களும் வள்ளுவர் உபதேசம் என்பதை எங்களுடைய சீனா கணபதி பிள்ளை பண்டிதமணி கணபதி பிள்ளையனுடைய அந்த கட்டுரையையும் படங்கள் தரும் பதிவுகள் என்பவற்றையும் அருணகிரிநாதர் பற்றி செல்வி பாவண்ணா வேலுப்பிள்ளை அவர்களுடைய ஆக்கமும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று திருமதி ஏ ராஜேஸ்வரி அவர்களுடைய அந்த கட்டுரையும் முத்தி சேர்தல் என்று பற்றி போனா பாலேஸ்வரனுடைய அந்த கட்டுரையாக்கமும் அருணகிரிநாதருடைய விழா வெற்றி ஈனா கஜனுடைய ஆக்கங்களும் தாங்கியதாக இந்த பொருளடக்கம் அமைந்திருக்கிறது. அதனோடு இந்த சன்னதியானுடைய அந்த உதவிகள் பற்றி நாங்கள் சன்னதியான் ஆச்சிரமத்திலே நடைபெறுகின்ற அந்த உதவிகளுக்கெல்லாம் இங்கே ஞானச்சுடருக்கு வருட சந்தாவாக அங்க அதனுடைய விவரமும் அந்த மலரிலே போடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஞானச்சுடர் வைகாசி மாத வெளியீட்டிலே வெளியீட்டுரையாற்றிய 317வது மலருக்கு வெளியீட்டுரையாற்றிய எங்களுடைய மதிப்புக்குரிய இளைப்பாரிய கிராம சேவகர் திரு சேனா ஞான சபேசன் அவர்கள் உரையாற்றும் போது அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், இந்த ஆச்சிரமத்தினுடைய பணி ஆச்சிரமத்தினுடைய சேவையை பற்றி தான் தூர நோக்கிலே இருந்து பார்த்து அதனுடைய உண்மையை உணராம இருந்தேன். ஆனால் இங்கு நடைபெறுகின்ற உலகளவிலே எவராலும் செய்ய முடியாத பணிகளை பார்த்து விட்டு தானும் தன்னாலான இந்த இறைவன் படைத்த உடம்பை இந்த ஆச்சிரமத்திலே தொண்டு பணிகளுக்கு தானும் சேர்ந்து ஆற்ற வேண்டும் என்று தான் இந்த ஆச்சிரமத்துக்குள்ளே நுழைந்ததாகவும் அவருடைய ஞானச்சுடரிலே அவர் வெளியீட்டுரையின் போது கூறியிருக்கிறார். அவர் அந்த முருகப்பெருமானாலே அவர் முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட தன்மையையும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது மதிப்பீட்டுரையாற்றிய எங்களுடைய மதிப்புக்குரிய யாழ்ப்பாண கல்லூரி ஆசிரியர் துரை கணேசமூர்த்தி அவர்கள் இந்த மலரை பற்றி சொல்லுகின்ற போது உண்மையிலே இளைஞர்களை எல்லாம் தூண்டுகின்ற வகையிலே எல்லாரையும் உட்படுத்தி இந்த ஞானச்சுடர் வெளிவருகிறது. அடுத்து வருகின்ற இளம் சந்ததியினரை ஊக்குவிக்கும் முகமாக இந்த சன்னதியானால் ஆச்சிரமத்தால் வெளியிடப்படுகின்ற ஞானச்சுடருக்கு இளையவர்கள் எல்லாம் முன்வர வேண்டும் என்று சுவாமி அவர்கள் இளையவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர்களை ஆக்கங்களையும் அவர்களிடத்திலே இருக்கிற ஆளுமைகளையும் வெளிக்காட்டுவதற்கு இந்த ஞானச்சுடர் உதவியாக இருக்கிறது என்று மட்டுமல்லாது வருடத்திலே வாசகர் போட்டி என்றொன்று எங்களுடைய சன்னதியான் ஆச்சிரமத்தாலே நடைபெறும். 12 மாதத்திலும் வெளிவருகின்ற ஞானச்சுடரிலிருந்து இங்கே வாசகர்களுக்கான போட்டி நடைபெறும். கட்டாயம் இந்த நூல்களை 12 மாதமும் வாசித்தால்தான் அந்த ஞானச்சுடரை அதுக்குரிய போட்டியிலே பங்கு பெற்ற முடியும். எனவே அந்த சுவாமி அவர்களுடைய சிந்தனையும் முருகனுடைய ஆசீர்வாதமும் அந்த சுடரை படித்து இந்த வாசகர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துவதற்கும் இந்த ஞான மலர் உதவுகிறது என்பதை தன்னுடைய மதிப்பீட்டு உரையிலே அழகாக எங்களுடைய கணேசமூர்த்தி சார் அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஆச்சிரம பணிகளிலே மிக முக்கியமான பணிகளிலே வைத்தியசாலை யாழ்ப்பாணம் போதியன வைத்தியசாலைக்கு எண்புமச்ச சிகிச்சையை மேற்கொள்வதற்கான மருத்துவ வகைகளை கொள்வனவு செய்வதற்காக வைத்திய கலாநிதி பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்களிடத்திலே 5,25,000 ரூபாய் பெறுமதியான பணத்தை கையளித்த அந்த படக்காட்சியும் உண்மையிலே இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சார் குறிப்பிட்டது போல இந்த புத்தகம் கனதியாய் இருக்கிறதுக்கு காரணம் கட்டுரைகள் குறைவென்றாலும் சன்னதியானுக்கு செய்கிற பணிகள் தொண்டுகள் தான் இந்த புத்தகத்தை பெருமதியுடையதாக காட்டுகிறது. எனவே அடுத்ததாக சுடர் தரும் தகவல்கள். இந்த சுடர் தரும் தகவல்களே சிறப்பு என்னவென்றால், எமது முன்னோர்கள் ஆலய வழிபாட்டுக்கு சிறந்த வழியாக தல யாத்திரை மேற்கொண்டார்கள் என்று குறிப்பிட்டிடப்பட்டிருக்கிறது. அதாவது தல யாத்திரைகள் செய்ய வேண்டும். எங்களுடைய நாயன்மார்கள் முன்னோர்கள் பெரியவர்கள் எல்லாம் ஆலயங்களுக்கு பல தேசங்களிலே இருந்து நடைநடையாக இறைவனுடைய புகழ் பாடி தல யாத்திரை செய்தார்கள் என்ற அந்த
சிறப்புகளை எல்லாம் ஆரம்ப காலங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய சிவநாதன் சார் குறிப்பிட்டது போல இப்ப நாங்கள் வசதிகள் வந்து விட்டது. எனவே வாகனங்களிலே பயணங்களை செய்கிறோம். ஆனால் கால்நடையாக அந்த காலத்திலே பயணங்கள் செய்தார்கள் ஞானிகள், சித்தர்கள். அதமட கதிர்காமத்துக்கு என்றும் அந்த யாத்திரைகள் எங்களுடைய சன்னதியான் ஆச்சிரமத்திலே இருந்து எம்பெருமானுடைய வழிபாடுகளை தொடர்ந்து சன்னதியான் ஆச்சிரமத்தில் இருந்து வேல் கொண்டு அங்கே யாத்திரிகர்கள் வருடா வருடம் ஒரு குருவை தலைமையாக கொண்டு செல்லுகின்ற ஒரு சிறப்பு இந்த யாத்திரை இன்றும் தொடர்கிறது என்ற சிறப்பையும் இலங்கை மட்டுமல்ல அதாவது கடல் கடந்த நாடுகளுக்கும் யாத்திரை செய்கின்ற சிறப்பு காசி அங்கே ஒவ்வொரு இடங்களை பற்றி போடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள பாரதத்திலே காசி யாத்திரை, நர்மதா பரிகாரம் போன்ற புனித நதிகளை நீராடுதல், தங்களுடைய இறந்த ஆத்மாக்களுக்கு காசியிலே தர்ப்பணம் செய்கிறது. இவையெல்லாம் அந்த யாத்திரிகர்கள் கட்டாயம் யாத்திரை செய்ய வேண்டும். ஏனென்றால் இன்று வைத்தியர்கள் எல்லாரையும் நடக்க சொல்கிறார்கள். ஆனால் அந்த காலத்திலே நடந்தார்கள், இன்று நடக்க முடியாமல் இருக்கிறார்கள். வைத்தியர்கள் நோய்க்கு மருந்து என்னவென்றால் நீங்கள் நடவுங்கள் என்று சொல்கிறார்கள். அதை எங்களுடைய முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள், யாத்திரை செய்தார்கள். அதனுடைய சிறப்பைத்தான் இந்த சுடர் தந்திருக்கிறது. அடுத்து ஆனி மாத சிறப்பு பிரதி பெறுபவருடைய அங்க விவரம் போடப்பட்டிருக்கிறது. உண்மையிலே அவர்களை போற்ற வேண்டும். காலத்துக்கு காலம் இந்த சிறப்பு பெறுவோருடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அது சுவாமி கேட்பதில்லை, நீங்கள் வந்து சிறப்பு பெறுதி பெறுங்கள் என்று. ஆனால் முன்வந்து இந்த மலரை வாங்க வேண்டும் என்று ஒவ்வொரு அன்பர்களும் இங்கே தாங்கள் முன்வர வேண்டும் என்று ஒரு பக்கம் 2 பக்கம் என்று தாண்டி இப்போது பல பக்கங்களிலே சிறப்பு பெறுதை பெறுபவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கின்ற ஒரு சிறப்பை இந்த ஆச்சிரம மலரிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் கட்டுரைக்குள்ளே செல்வோமானால், உலகம் 1000 சொல்லட்டுமே உனக்கு நீயே நீதிபதி என்று மதிப்புக்குரிய திரு பூனா கதிரி தம்பி அவர்கள், மேலே இந்த ஆச்சிரமத்தோடு மிக நீண்ட தொடர்புடைய ஒரு முதியவர், அவர் இன்றும் அந்த ஆக்கங்களை எழுதி கொண்டிருக்கிறார். மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு, இருக்கின்ற வரையில் வாழ்ந்து விடு, 2ல் 1 பார்த்து விடு. அவர் அழகாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் என்ன செய்கிறோம் எங்களுடைய மனதை கேட்டு செய்ய வேண்டும். எங்களுடைய மனதில் எது படுகிறதோ, எது நல்லதோ, ஏனென்றால் எங்களை சுற்றி பலவிதமானவர்கள் சுற்றி இருக்கிறார்கள். எங்களுக்குள்ளேயே கணக்க துன்பமான விஷயங்கள் இருக்கிறது. அதாவது இல்லாதது உருவாகி இயற்கையின் வசமாகி பல்லுயிர்கள் பாவனையில் பாங்கான மனித இனத்தை முதன்மையாக கொண்டதே இந்த உலகு. இந்த மனித குலம் பகுத்தறிவின் பாவனையால் இந்த இறைவன் பகுத்தறிவோடு எங்களை படைத்திருக்கிறான். எனவே அந்த ஏற்றமிகு சமுதாயம் எங்கும் உருவாகி அல்லல் ஒரு வாழ்வு பெறவே ஆண்டவன் இந்த மனித குலத்தை படைத்திருக்கிறான். எனவே இந்த படைத்த இந்த மனிதன் இறைவன் படைத்த இந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும்? அதாவது மற்றவர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது. வஞ்சகம், பொறாமை, சூதுவன் என்று பஞ்சகமா பாதகங்கள் செய்யக்கூடாது என்று உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடாது. நாங்கள் யார்? நாங்கள் இறைவனாலே படைக்கப்பட்டவர்கள். எங்களுக்குள்ளே என்ன இருக்கிறது? இறைவன் இருக்கிறான். ஆனால் எங்களுக்குள்ளே தீய எண்ணங்கள், தீய குணங்கள் எல்லாம் இலைமறை காய் போல எங்களுக்குள்ளே மறைந்திருக்கிறது. அவையெல்லாம் அழிக்கப்பட வேண்டும். எனவே அந்த அவை விலகிவிட்டதா விலகப்படவில்லையா என்பதை எனக்குள்ளே நான் தான் நீதிபதியாக இருந்து கேட்க வேண்டும். மனச்சாட்சி இடத்திலே கேட்க வேண்டும். நான் நல்லவனா அல்லது கெட்டவனா என்பதை நான் எனக்குள்ளே தீர்மானிக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய கட்டுரையிலே சொல்லிக் கொண்டு செல்கிறார். வாழ்பவர்கள் எல்லோரும் நல்ல சிந்தனையோடு வாழ வேண்டும். தீமை இல்லாத இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஏனென்றால் இறைவன் படைத்திருக்கிறான். எனவே அந்த படைத்த இறைவன் எங்களை எல்லாம் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு வழிகாட்டியாக இருக்கிறான். இந்த மண்ணிலே பிறந்த நாங்கள் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர் உதாரணமாக அரிச்சந்திரனை சொல்லுகிறார். கவி இலக்கிலும் கட்டுரை இலக்கிறேன் என்றார். பொய் பேச மாட்டேன்,
என்னதான் இழந்தாலும் நான் சத்தியம் தவறமாட்டேன் என்று உண்மையே பேசுவேன் என்று வாழ்ந்த அந்த அரிச்சந்திரனுடைய கதையையும் இங்கே அதனோடு சேர்ந்து எடுத்து காட்டியிருக்கிற சிறப்பை இந்த அவருடைய கட்டுரையிலே காணக்கூடியதாக இருக்கிறது. மனித வாழ்விலே மரணம் என்பது உறக்கம் என கொள்ளப்படுவது, பிறப்பு என்பது விழிப்பு நிலையை ஏற்படுத்துவது. மானிடர் ஆன்மா மரணம் எய்தாதது, மறுபடி பிறந்திருக்கும். இதுவே பிரபஞ்சத்தின் பெருவேறும் அழிவற்ற ஆன்மாக்களின் நீரோட்டமாகும் என்று கண்ணன் கீதையிலே சொல்லப்படுகின்றது. எனவே இந்த கட்டுரையின் ஊடாக நாங்கள் வாழுகின்ற காலத்திலே பிறருக்கு தீங்கு செய்யாது நல்லது செய்து வாழ வேண்டும் என்று அங்கே கதிர்த்தம்பி ஐயா அவர்கள் அழகாக கட்டுரையிலே வடித்திருக்கிறார். அடுத்து திருப்புகழ் புகழ்ந்த பெருமான் முருகன் ஆடும் பரிவேல் கையுடறியோனே அனுதினம் மனமுனை நினைப்பவன் யானே பாடும் பணிதினம் தந்து அருள்வாயே பன்னிரு கையுடைய எழில் குமரேசா வீடும் நாடு முன் பொறுப்பாகும் விண்ணும் மண்ணும் உமதருளாசி நாம் தேடும் பெரும் தலைமை கவியோனே திருப்புகழ் புகழ்ந்திடும் எம்பெருமானே என்று சின்னப்பு தனபாலசிங்கம் அவர்கள் திருப்புகழை படித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த மாதத்துக்குரிய குருபூசை, அதாவது ஜூன் ஜூலை மாதங்களுக்குரிய நமினந்தி அடிகள், சேக்கிழார், மாணிக்க வாசகர், அருளம்பலவர், தங்கம்மை, பட்டினத்தடிகள் போன்றோருடைய குருபூசையும் தாங்கி இந்த மலர் வந்திருக்கிறது. அடுத்து கட்டுரையாக விநாயக பெருமானுடைய பெருமையை பற்றி திரு கூனா சிவபால ராஜா ஐயா அவர்கள் அங்கே தன்னுடைய கட்டுரையை ஆக்கி இருக்கிறார். உண்மையிலே விநாயகரை பற்றி சொல்லுகின்ற போது நாங்கள் எந்த காரியத்தை தொடங்குவதென்றாலும் விநாயகர பெருமானுடைய அருளாசி பெற்றே தொடங்க வேண்டும். நாங்கள் எந்த கருமத்தை ஆற்றுவதாக இருந்தாலும் முதல் பூசை அவருக்கு வழிபாடு செய்துதான் ஏனைய பூசைகள் நடைபெறுகின்ற அந்த சிறப்பையும் விநாயக பெருமானின் வணக்கம் பற்றி கிபி 7ஆம் நூற்றாண்டின் பின்னரே அது தமிழ்நாட்டிலே பிரபல்யம் பெற்றது என்பது பற்றியும், பல்லவ மன்னன் நரசிம்ம வல்லவன் காலத்தில் பாதாவி வெற்றிக்கு பின் தமிழகத்தில் நுழைந்த ஒரு வழிபாடுதான் இந்த விநாயக வழிபாடு என்பதும், ஞான சம்பந்த பெருமான் விநாயகரை பற்றி தன்னுடைய பாடலிலே பாடியிருக்கிறார் என்றும், ஆனால் பின்னால் வந்த அடியார்கள் அவர் குறிப்பிடுகின்ற போது காரைக்கால் அம்மையார் பதிகங்களிலும் விநாயகர் வழிபாடு பற்றி குறிப்பிடவில்லை என்றும், திருவாசகத்திலும் விநாயகர் வழிபாடு இல்லை என்பதும், திருமூலர் தேவநாயனார் அவருடைய திருமந்திர பாசுரங்கள் இதிலும் விநாயகர் வழிபாடு குறிப்பிடவில்லை என்பதும் இங்கே காட்டப்படுகிறது. இருந்தாலும் திருமந்திரம் 3000 செய்யுட்களில் விநாயகர் தவிர ஏனைய தெய்வங்களான சரஸ்வதி, லட்சுமி, ஐயப்பன், முருகன், திருமால், பிரமன், உருத்திரன், சதாசிவன், மகேஸ்வரன் போன்ற பல்வேறு தெய்வங்களை பற்றி அங்கே விநாயகர் வழிபாடு பற்றி கூறப்படவில்லை என்றும், திருமந்திரத்திலே பொதுப்பாயிர பகுதியில் கடவுள் வாழ்த்து பாடிய அருளிய திருமூல நாயனார் கடவுள் வாழ்த்திலே முன்னால் காப்பு பாடலாக ஒரு பாடல் விநாயகரை பற்றி பாடியிருக்கிறார். இப்பாடல் தான் திருமந்திர பருவல்லே தொடக்க பாடலாக இருக்கிறது. அதனுடைய அந்த பாடல் சிறப்பையும் இங்கே போடப்பட்டிருக்கிறது. அந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்து இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஆனக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம் என்று திருமூல நாயனார் தன்னுடைய கடவுள் வாழ்த்து பாடலிலே விநாயக பெருமானுடைய அந்த சிறப்பையும் சிவனோடு ஒத்து சொல்லி இருக்கிறார். 5 கரங்களை உடையவர் விநாயக பெருமான். அதே போல சிவனையும் ஒப்பிட்டு சிவனுடைய வடிவங்களும் அந்த விநாயக பெருமானுடைய வடிவங்களும் ஒன்றுபட்டு இருப்பது போல 5 எழுத்து சிவாய நம என்னும் 5 எழுத்து வடிவம் போல ஒரு வடிவம் விநாயக பெருமானுக்கு உண்டு என்பதை அவர் பாடலில் காணலாம். சிவனுக்கு 4 கரங்களும் ஊன்றிய திருவடிவமாகிய 5 வடிவங்கள் உண்டு என்றால் விநாயகனுக்கு 4 கரங்களும் தும்பிக்கையுமாக கரங்கள் எல்லாம் 5ஆக அமையும்படியாக காணலாம் என்று 4 இதழ் தாமரையிலே பம் சம் 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 என்னும் 4 எழுத்துக்கள் கூடிய வீணாதாண்டவத்தின் அடிப்பாகத்தில் சித்தலட்சுமி வல்லபை என்னும் 2 சக்திகளுடன் தாமரையிலே வீற்றிருக்கிற சிறப்பையும் காட்டியிருக்கிறார்கள். 5 திருக்கரங்களுடைய விநாயகருடைய வழிபாடு பற்றி விநாயகரை இங்கே
காப்பு பாடலிலே வரும் 5 கரத்தனை என்பது முதல் நந்தி மகந்தனை என்பது வரை உள்ள பகுதிகளில் விநாயக பெருமானுடைய உருவ திருமேனியை குறித்துள்ளதும், ஞானத்தின் கொழுந்து என்பது அருவ திருமேனியை குறிப்பதும், அடி என்பது அருவுருவ திருமேனியை குறிப்பதும், இதில் தந்தம் கரம் முகம் ஆகிய 3னையும் கூறி சிவனுக்கும் இவருக்கும் தந்தை மகன் முறையும் கூறலின் அது உருவத்திருமேனியின் இயல்பையும், ஞானத்தின் கொழுந்து என்பது புலப்படாத அறிவுமாக இருந்தாலும் அது அருவ இயல்பையும், அடி என்பது திருவடி திருவருள் என 2 பொருள்களையும் கொள்ளத்தக்கது என்று அருவுருவ இயல்பினை உணர்த்தி நிற்கின்றது என்று விநாயக பெருமானுடைய அந்த சிறப்பையும் சிவபெருமானுடைய சிறப்பையும் ஒன்றித்து காட்டுகின்றது. அது மட்டுமல்ல, விநாயகன் பிரணவ வடிவினன் என்பதை காட்டவே வட்டப்பொருளாகிய தேங்காய் மோதகம் மாதுளம்பழம் முதலிய வட்டப்பொருள்களை விநாயகருக்கு நைவேத்தியம் செய்வதென்றும், விநாயகரின் ஊர்த்தியாகிய பெரிசாலி இங்கே பயன்படுத்தப்படுகிறது என்றும், அந்த விநாயகருக்கு 3 கண்கள் உள்ளன, நெற்றியிலே உள்ள ஒரு கண் 3வது கண்ணாகும். இவை இச்சை கிரியை ஞானமாகிய 3ஐயும் குறிப்பனவாகும் என்று விநாயகரை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நிலத்திலே படருகின்ற அருகம்புல் விநாயகருக்கு உகந்த பொருளாகவும், விநாயகரை நாங்கள் பெரியவர்களை வாழ்த்துகும் போது ஆறுபோல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதற்கு கூட இந்த அருகம்புல்லை பயன்படுத்துவது விநாயகரை நினைத்து. விநாயகர் வழிபாட்டுக்கு துளசி பயன்படுத்துவதில்லை. ஆனால் இந்த அருகம்புல்லினுடைய மகத்துவம் விநாயகருக்கு சிறப்பு வாய்ந்தது என்றும், அது மட்டுமல்லாமல் விநாயகர் வழிபாடு தமிழ்நாடு மட்டுமல்ல, பல தேசங்கள் கடந்தும் பல நாடுகள் கடந்தும் திபெத், பர்மா, சிஎம், சீனா, ஜப்பான், இந்தோனேசியா போன்ற நாடுகளிலும் விநாயகர் வழிபாடு இடம்பெறுகிறது என்றும், விநாயகரின் சகோதரர்களாக முருகன், ஐயப்பன், வீரவாகு, உமாதேவியாரின் காட்சிலம்பிலிருந்து தெரித்த நவரத்தினங்களினால் உருவான நவ கன்னிகைகளின் பிள்ளைகள் 9 பேர் பிள்ளையாருடன் சேர்ந்து சிவனுக்கு 13 பிள்ளைகள், 12 அப்பா பிள்ளைகளும் விநாயகர் மாத்திரம் அம்மா பிள்ளையுமாக விநாயக பெருமானுக்கு மனைவியர் இச்சா சக்தியான சித்தி, கிரியா சக்தியான புத்தி, ஞான சக்தியான வல்லவை இவர்கள் தவிர மகாவிஷ்ணுவின் புத்திரர்களாக 12 பேர் விநாயகர் புத்திரர்களாகவும் இருக்கிறார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அங்கே விநாயக பெருமானின் வாகனங்கள் குறிப்பிடப்படுகிறது. அங்கே மயில் துவாரகத்திலும், மூசிகம் கலியுகத்திலும், குதிரை விநாயகருக்கு பிடித்த வாகனமாகவும், கனியாக மாம்பழம் மாதுளையும் பிடித்த பலகாரங்களாக கொழுக்கட்டை மோதகம் பற்றியும் கூறப்பட்டிருக்கிறது. விநாயகருக்கு வழிபடும் போது நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து சிறப்படையும்படி கேட்கப்பட்டிருக்கிறது. சிதறு தேங்காய் உடைத்தலுடைய சிறப்பும் அங்கே விநாயகர் வழிபாட்டிலே கூறப்படுகின்ற சிறப்பை நாங்கள் காணுகின்றோம். ஆகவே இந்த விநாயகர் வழிபாடு நாங்கள் தினமும் அங்கே விநாயகருடைய நாமத்தை உச்சரித்து தினமும் வழிபாடு செய்ய வேண்டும் என்பது பற்றியும், இந்த விநாயகர் வழிபாட்டினுடைய சிறப்புகளை எல்லாம் தொடராக எழுதி கொண்டு வருகின்றார். அடுத்து மகாலய சிரார்த்தம் மேலே மனித வாழ்க்கையிலே பிதிர் வழிபாடு இன்றியமையாத புராண இதிகாசங்களிலே ஆகமங்கள் தோத்திர பாடல்களே வழிபாட்டின் சிறப்பு கூறப்பட்டுள்ளது. அதாவது இறந்த ஆத்மாக்களுக்கு நாங்கள் கட்டாயம் அவர்களுக்கு மாலயம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு ஆத்மா இறந்தவுடன் கருட புராணத்திலே கூறப்பட்டிருக்கிறது. எங்களுடைய செல்வவடிவேல் சார் தொடர் அந்த கருட புராணத்தினுடைய கட்டுரையாக்கம் எழுதியிருந்தார். அதிலே அந்த நாங்கள் மேல்லோகத்துக்கு போனால் எங்களுக்கெல்லாம் என்ன நன்மை தீமை கிடைக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த கருட புராணத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய முக்கியத்துவம், வாழுகின்ற போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் இறந்த பின் எங்களுக்கு என்ன நடைபெறுகிறது என்பதையெல்லாம் கருட புராணம் சொல்லுகிறது. இறந்த ஆத்மாக்கள் உடனடியாக ஜமலோகத்துக்கு அனுப்பப்படுவார்கள். அவர்களை ஜமன் பார்த்துவிட்டு மீளவும் அவரை பூமிக்குள்ளே அனுப்பி அவற்றை வீட்டிலே போய் சொல்லி 12 ஆண்டுகள் 12 நாட்கள் தங்க விடுவாராம். இந்த 12 நாட்களும் நாங்கள் எங்களுடைய இறந்த ஆத்மாக்களை பற்றி சிந்திப்போமா அல்லது சண்டை பிடிப்போமா, அவர்கள் நினைக்கிற ஏதாவது அவர்கள் ஆசைப்பட்ட பொருட்களை எல்லாம் கொடுப்போமா? கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அந்த 12 நாட்கள் கழிந்த பின்னர்
ஆத்மா மீளவும் அங்கே ஜமனாலே அழைக்கப்படுகின்ற போது, இது நான் சொல்லவில்லை, கருட புராணம் சொல்கிறது, மேல்லோகத்துக்கு அழைக்கப்படுகின்ற போது உடனடியாக சுவர்க்க லோகம் எங்கள் ஒருவருக்கும் கிடைக்காது. நாங்கள் கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால், மறந்தும் கூட பாவம் செய்யாமல் புண்ணியம் செய்ய வேண்டும், நல்லது செய்ய வேண்டும், தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க வேண்டும். எனவே இறந்த ஆத்மாக்கள் உள்ள வீட்டிலே அதனாலே தான் உணவு படைப்பார்கள், தண்ணி வைப்பார்கள். இந்த ஆத்மா மேலே போய் ஒவ்வொரு எல்லைகளை தாண்டி தாண்டி போயிட்டு அவர்களுக்கு களை வரும். நீண்ட தூரம் நடையிலே விடுவார் ஜமன். முதல் கூட்டிக் கொண்டு வரைக்க கௌரவமா கூட்டிக் கொண்டு போவார், பிறகு நடக்க விடுவாராம் 12 நாள் கழிந்து. எனவே இந்த சிரார்த்த தினங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இறந்த ஆத்மாக்களுக்கு செய்வதை விட எங்களுடைய பெற்றோருக்கு இருக்கின்ற காலத்திலேயே புண்ணியமான காரியங்களை சாப்பாடு கொடுங்கள், இதை கொடுங்கள். கொடுத்தால் பிறகு செய்வது அது இறை செயலாக நினைத்துக் கொள்ளுங்கள். இருக்கும் போதே சாப்பாட்டை கொடுங்கள் தாய் தந்தையருக்கு. உங்களுக்கு போகின்ற காலம் நல்ல காலமாக அமையும் என்று அந்த கதையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்து பகவத்கீதையின் தத்துவம் அத்தியாயம் 12 பற்றி கடவுளும் பிரபஞ்சம் என்று அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த கட்டுரையினை திரு பூவண்ணா சோதிநாதன் அவர்கள் வடித்திருக்கிறார். உயர்ந்த பக்தன் யார்? உயர்ந்த பக்தன் என்றால் எதையும் கேட்காத பக்தன் இருந்தால், அதாவது இறைவனிடத்திலே நாங்கள் போய் சுவாமி இடத்திலே எதையும் கேட்கக்கூடாது. சுவாமி எனக்கு வீடு வேணும், நகை வேணும், காசு வேணும், குடும்பம் வாழ வேணும், பெரிய வீடெல்லாம் வேணும் என்று கடவுளிட்ட கேட்கக்கூடாது. கடவுளிட்ட கேட்காமல் எவன் ஒருவன் இருக்கிறானோ, கடவுளா பார்த்து கொடுத்தால் சரி என்று நினைக்கிறானோ அவன்தான் உயர்ந்த பக்தன் என்று இங்கே அடிக்கோலிட்டு காட்டப்பட்டுள்ளது. அடுத்ததாக இருப்பு என்று கடவுள் எங்கு உள்ளார்? ஞானிகள் சொல்லுகிறார்கள், கடவுளை யார் காண முடியும்? கடவுள் எப்படி இருப்பார்? கடவுள் நாம் எவ்வாறு கண்டு கொள்ளலாம் என்றால், நாம் எம்மை இழக்க வேண்டும். நான் என்பதை இழந்து நான் எல்லா ஆசைகளையும் துறந்து இறைவனை நினைக்கின்ற போது அவன் எமக்கு முன்னாலே வருவான். அதைத்தான் ஞானிகள் செய்தார்கள், சித்தர்கள் செய்தார்கள். அதைத்தான் அங்கே இருப்பு என்று சொல்லப்படுகிறது. எனவே இறைவனை காண்பதற்கு, அவனுடைய சிந்தனையை செய்வதற்கு எங்களிடத்திலே மலங்கடைத்துக் கொண்டிருக்கின்ற ஆசாபாசங்களை விலக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. பயபக்தி கட்டாயம், எங்களுக்கு பயம் இருக்க வேண்டும். அது கீதையிலே 7ஆம் அத்தியாயத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. கடவுளுக்கும் நமக்கும் இடைவெளி உள்ளது. ஆனால் கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவரிடத்திலே நாங்கள் பயபக்தியோடு இருந்தால் கடவுள் நம்மோடு கிட்ட வருவான், நெருங்கி வருவான். கடவுளுக்கும் நமக்கும் தூரம் என்றால் நாம் கடவுளை நினைக்கவில்லை, கடவுளை சிந்திக்கவில்லை என்பதுதான் உண்மை. கடவுளை அனுதினம் யார் நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ, முருகன் தான் கடவுள் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டு இங்கே வந்தால் அவன் நம்மோடு சேர்ந்து விடுவார். அதைத்தான் அங்கே பக்தி வைக்க வேண்டும், பயம் இருக்க வேண்டும். ஒரு பெரியவரை பார்த்து அவர் பெரியவர், கற்றவர் அல்லது ஞான நிலையில் இருக்கிறார் என்றால் அவரை பயபக்தியோடு பார்த்து வணங்க வேண்டும். அதுதான் அந்த பெரியவர்களுக்கு செய்கின்ற மரியாதை. அது மரியாதை இயல்பாகவே பயபக்தியாக மாறும். இறை ஆற்றல் நமக்கு வரும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அன்பை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னொருவர் பக்தி உண்டு, இறைவனிடத்திலே அன்பு வைக்க வேண்டும், பிற உயிர்களிடத்திலே நாங்கள் அன்பு வைத்து நடக்க வேண்டும், பிறரை நேசிக்க வேண்டும் என்பது பற்றியும், கடவுள் அன்பே உருவானவர், கடவுளை நாங்கள் நினைக்க வேண்டும் என்றால் நாங்கள் மற்றவர்களை நினைக்க வேண்டும், தீமை செய்யாமல் மற்றவர்களையும் எம்மை போன்றவர்கள் என்று அவர்கள் மீது அன்பு வைக்க வேண்டும், பிற உயிர்களை நேசித்து கொலைகள் செய்யாது இருக்கணும், பசுக்கொலை செய்யாது இருக்க வேண்டும். அதுவும் எம்மை வாழ வைக்கிற தெய்வங்களுக்கு சமமானது என்று இங்கே அன்பினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். பக்தியின் இனிமை, இறைவனிடத்திலே நெருங்க நெருங்க எங்களை அறியாமலே ஒரு ஆனந்த பக்தி வரும். அந்த பக்தி எப்ப வரும் என்றால் உடனடியாக வராது, அது காலம் செல்ல வரும். சில பேருக்கு அந்த பக்தியே கடைசி வரைக்கும் வராது. ஆனால் இறைவன் நினைக்க வேண்டும், இவனை நான் அடைய வேண்டுமா இல்லையா என்று. கடவுள் இருப்பே எமது இருப்பு என்று நாம் கருதுகின்றோம்.
அவரே நமது ஆன்மா, சிந்திக்க வேண்டும். அவர்தான் எங்களுடைய மூலப்பொருள், அவர்தான் எங்களை இயக்குகிறார், அவன்தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். சுவாமி அதைத்தான் சொல்லுகிறார், வருகின்ற போது என்ன வேணும்,